பொதுமக்களே அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த நிலைமையில் உங்களுக்கு வெயிலின் தாக்கமாக உங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்ற பல கேள்விகள் இருக்கும்பா. அதை பார்த்தா முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக அறிவிப்புகள் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நம்முடைய தமிழகத்தில் வெப்ப அலை பண்ண உங்களுக்கு வீசக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. எப்போலேருந்து எப்படின்னா உங்களுக்கு ஜூன் 7, 8, 9 ஆகிய தேதிகளிலிருந்து உங்களுக்கு 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வெப்பலை ஸ்டார்ட் ஆக போகுது என்று சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு அப்போலாம் உங்களுக்கு ஃபுல்லாக தமிழகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதியிலிருந்து 7, 8, 9 அந்த அடுத்த வரக்கூடிய ஒரு 2 வாரத்துக்கு உங்களுக்கு மிக வெப்ப அலை வீசக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை மையம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த நிலைமையில் பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அனுப்பினா மாணவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ நிறைய பேருக்கு வேணால் மயக்கமோடு விழுவாங்க. ஸோ ஆபத்து அப்படின்னு சொல்லி பள்ளிகள் திறப்ப தள்ளி வைக்க கோரி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவங்களே ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ ஜூன் 3ஆவது வாரத்தில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கோரிக்கை தான். ஏன்னா மாணவர்கள் சும்மா கிடையாது. ஓகே, ஆல்ரெடி ஒரு மாணவர் சுஜித் என்ற மாணவர் 12ஆம் படிக்கும் மாணவர் உயிரிழந்துட்டாங்க வெயிலின் தாக்கம் காரணமாக. அதுக்கோசம் தான் சொல்கிறேன்ப்பா. ஸோ யாரும் உயிரிழக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ பள்ளி படிக்கும் மாணவர்கள் உயிரிழந்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். ஸோ கண்டிப்பாக மாணவர்கள் நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. நிறைய பேர் கிரிக்கெட்லாம் விளையாட போயிட்டு இருக்கீங்க காலங்காத்தால. ஸோ போங்க, காலையில் நேரமாக ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கோ போயிட்டு ஒரு 10-11 மணிக்குள்ள வந்துருங்க. ஓகே, அதுக்கு மேலே தான் வெயில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பலை வீசக்கூடும்பா. அதுக்கு மேலே இருக்கிற வெயில விளையாண்டா தான் ஆபத்து. அதுக்கு முன்னாடி வெயில விளையாண்டாலும் ஆபத்து கிடையாது. ஸோ விளையாடுங்க, ஜாலியாக இருங்க. பட் வெயில போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் சாயந்தரம் டைம் இந்த குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி நீர்வீழ்ச்சியில் குளிப்பீங்க தெரியுமா? எப்போ வேணால் தண்ணி திடீர்னு தண்ணி அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. பெற்றோராக நீங்களும் சரி, மாணவர்களாக நீங்களும் சரி கவனமாக பார்த்து விளையாடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, எனிவேஸ்பா கண்டிப்பாக உங்களுக்கு பள்ளிகள் திறப்பானது தள்ளி போக தான் போகுது. அதுக்கு கேரண்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி உங்களுக்கு தெரிய வந்துடும். ஆலோசனை கூட்டம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஆலோசனையில் ஸ்கூல் உங்களுக்கு முன்கூட்டியே திறப்பாங்களா இல்லையா, இல்லை ஸ்கூல் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு முன்கூட்டியே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்முடைய தமிழக அறிவிப்புகள் யூடியூப் பக்கத்தை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. மற்றும் இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிய வரட்டும். ஓகேங்களா? ஓகே மக்களே, மட்டும் மாணவர்களை இத்துடன் விடுவை முடித்துக்கொள்ளலாம். உங்களை மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.